நம்பிக்கையை விட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. உன் மனைவி மேல, உன் உறவுகள் மேல வைத்த நம்பிக்கையை விட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. ஏன்னா மனிதனுடைய ஆயுசினால் எல்லாம் 70 ஏறே போனால் 80, இதுக்கு மேல எல்லாம் முடியாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் முதிர் வயதிலும் உன்னை பலன் கொடுக்கிற விருட்சமாய் அவர் மாற்றுவாரா? யாரை தெரியுமா? உழைத்துக் கொண்டிருக்கிறவனையா, அல்லது ஓடிக்கொண்டிருக்கிறவனையா, அல்லது நல்லா இருக்கிறவனா? அல்ல, கர்த்தரை நம்புகிறான் பாருங்க. கடைசி வரைக்கும் தான் பிறந்த முதல் வருடம் முதல் தான் மரிக்க போகிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருவரை நம்பி இருக்கிற பாருங்க. அந்த நம்பிக்கை கெட்டு போகவே போகாது. கர்த்தருடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகவே போகாது. அதனால தான் இங்க சொல்லுகிறாரு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. இன்னைக்கு நம்ம யாரை தேடிட்டு இருக்காரு? அதிகமா முடிவு கொண்டு வருகிற மனிதரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். முடிவு கொண்டு வருகிற உலகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். முடிவை தேடிக்கொண்டு இருக்கிற பணத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். பணம் இருக்கிற வரைக்கும் தாங்க நம்மளை நடத்தும். பணம் இல்லைன்னாலும் ஒருவர் நடத்துவார். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, 2 விதமான கேட்டகரி இருக்கிறாங்க. ஒன்னு பணம் படைத்தவன், ஒன்னு பணம் இல்லாதவன். அது ஏழை பணக்காரன் 2 வைக்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன், அவ்வளவுதான் என்னுடைய பார்வைக்கு. ஏன்னா நான் வேதத்தை படிக்க படிக்க எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு ஆளு கிடையாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு சம்பவம் கிடையாது. பெரியவன் சின்னவன் என்ற ஒரு சம்பவம் கிடையாது. படித்தவன் படிக்காதவன் என்ற ஒரு சம்பவம் படிக்காமலே அநேகர் சாதிச்சிருக்கிறாங்க நம்ம சபையில கூட. ஹல்லேலூயா. படிக்காமலே சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்க, பெரிய பெரிய சாதனை இருக்கு. இன்னைக்கு படிக்கும் நல்ல திறமை இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம். ஏன்னா இவைகளை அறிவையும் உழைப்பையும் நம்பிக்கொண்டிருந்தா நமக்கு பிரயோஜனமா இருக்காதுங்க. ஆனா கர்த்தரை ஒருவன் நம்புவானால் அந்த நம்பிக்கை அவன் வாழ்க்கையில கனி கொடுக்காமல் இருக்காது, கிரியை செய்யாமல் இருக்காது, உதவி செய்யாமல் இருக்காது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் எண்டு, கடைசி நாள் ஒன்று உண்டு. ஆனா தேவனுக்கு மட்டும் இன்னைக்கு பார்க்கறதுல வானம் பூமி, வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் ஒழிவு என்பதே வராது. இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் நம்ப ஆரம்பித்தால் இதற்கு முடிவே கிடையாது. இதுக்கு முடிவே கிடையாது. இதுக்கு முடிவே கிடையாது. நேற்று கிரியை செய்த வசனம் இன்னைக்கு கிரியை செய்யும், இன்னைக்கு கிரியை செய்த வசனம் நாளைக்கு கிரியை செய்யும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த வசனத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த வசனத்துக்கு ஒரு ஜீவன் இருக்குங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு போகும்போது பைபிளை தூக்கிட்டு போனாராம். ஏன்னு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ஐயா இதை சுமக்க ஆரம்பிச்சதுனாலதான் இந்த பைபிள் தான் என்னை இந்த மேலை நாடுகளுக்கு எல்லாம் என்னை சுமந்து கொண்டு வந்து என்னை ஒரு பெரிய ஆளாக மாற்றினது. அதனால் இதை நம்புவதை விட, இதை சுமப்பதை விட எனக்கு வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால்தான் இங்க வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, எல்லாம் முடிந்து போகலாம். ஆனா இன்னைக்கு தவறான ஒரு காரியம் முடிந்து போவதை குறித்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, சில இது சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை குறைச்சி சேல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது முடிய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அது கெட்டு போவதை விட விலை குறைச்சி மக்கள் அதை பயன்படுத்தி என்ன பண்ணட்டும், அதை உபகாரம் படுத்தணும். வீணா, ஏன்னா அதை தயாரித்தவனுக்கு தான் தெரியும், அதை வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலின்றதுனால அதை என்ன பண்ணுவாங்க, அதை எம்ஆர்பியில் வச்சிருப்பாங்க. அதை விற்க, அது எக்ஸ்பைரி ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை என்ன பண்ணுவாங்கன்னா குறைந்த விலைக்காவது என்ன பண்ண கொடுத்துடலாம், அது பிரயோஜனமா இருக்கட்டும். ஏன்னா அது முடிவு பெற போகுது. ஒரு ஊறுகாய் வச்சுக்கோங்க, ஊறுகாவின் ருசி கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது போய் முடிவு பெற போகுது, அதுக்குள்ள அதை பயன்படுத்துங்க. ஆனா தேவனுடைய காரியத்துல கர்த்தர் வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை எத்தனை நாள் வரைக்கும் வசனம் சொல்லுது, நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எது வரைக்கும் தெரியுமா? முதிர் வயது வரைக்கும். ஒரு பிறந்த பிள்ளைய பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளை நான் உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். எது வரைக்கும் தெரியுமா? அந்த பிள்ளை, ஒரு அம்மா அப்பா அந்த குழந்தைய தூக்க முடிகிற வயது வரைக்கும் தான் தூக்குவாங்க. ஏனோஷ கூட நான் தூக்கி நடப்பேன். எலிசபா தூக்கி நடக்க முடியுமா? முடியாது. அந்த பிள்ளைய தூக்கி நடக்க ராத்திரியில கால் போட்டாலே தாங்க முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு வயது வரைக்கும் தான் பெற்றவர்களும் பிள்ளைகளை சுமப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை சுமக்கிறேன். அல்லேலூயா.
இதை நாம சரியாக புரிந்து கொண்டு அவரிடத்துல வைக்கிற நம்பிக்கையில, அவரிடத்துல வைக்கிற விசுவாசத்துல, அவரை பார்த்து ஓடுகிற ஓட்டத்துல நீங்கள் பொறுமையாய் அவரை மட்டுமே பார்ப்பீர்களானால் ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் போக மாட்டார். For prayer support, please contact these numbers.